ஏனுங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா அஜ்மன் போகிறோம். நேற்றுக்கே அஜ்மன் போகிறேன்னு பிளான் போட்டிருந்தோம், ஆனால் போக முடியல. மைக் வாங்குறதுக்காக வேர் ஹவுஸு அட்ரஸ்ஸு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு அங்கே போய் அதுக்காக லேட் ஆகி போச்சு. நம்ம சேரலையே நைட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி அஜ்மன் போகலாம். இதுக்கப்புறம் வீடியோ வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு சஜஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணுன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம அஜ்மன் போகலாம். இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்புறோம். நேற்று ஒரு கேரளா கடைக்கு போயிருந்தேன் நைட்டு. டின்னர் சூப்பராக இருந்தது. விலையும் கொஞ்சம் கரெக்டான ப்ரைஸில் தான் இருந்தது. மார்னிங் இட்லி தோசை கொடுக்குற அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் துபாய் ஒரு இன்னையோட ஒரு 11 நாள் ஆக போகுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியாக நல்லா சாப்பிட்டதில்ல. ஒவ்வொரு கடையும் சாப்பிட்டதில்ல, ஒவ்வொரு கடை ஒவ்வொன்றுக்கும் பெட்டராக இருக்குது. ஆனால் நேற்று சாப்பிட்ட கடை சூப்பராக இருக்குது. அந்த கடை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஹோட்டல், கோல்டு ஃபிங்கர் ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் ரிகா சைடு வந்தீங்கன்னா ரிகா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ப்ரைஸும் கம்மியான ப்ரைஸ் தான். இட்லி தோசை எவ்வளோன்னு பார்ப்போம். இட்லி தாங்க, ஹாய், இட்லி தாங்க, இட்லி ஒரு செட்டு. இது கூட சட்னி இதெல்லாம் வந்துடுமா, தனியாக வாங்கினோமா? வந்துடும், சரி தாங்க. இட்லி ஒரு செட் சொல்லியிருக்கேன், எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இட்லி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. மெஸ்ஸு மாதிரி டேஸ்ட் இருக்குதுங்க. வீட்டில் செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்குது. ஓகே, சாப்பிட்டாச்சு. நம்ம பில் கொடுத்துட்டு போவோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும்னா டோர், ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் ஸ்டெப்ஸ் வேணும்னா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வாக்கிங் போய்க்கலாம். ஸ்டாண்டு ரைட் சைடும், வாக்கிங் லெஃப்ட் சைடும். நம்ம ஸ்டாண்ட்லேயே போய்க்கலாம். நார்மல் இதில் ரொம்பவுமே கூட்டமாக இருக்குது. பீக் ஹவர்ஸில் மார்னிங் அண்ட் ஈவினிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் கோல்டன் கார்டு வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கார்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சார்ஜு தான், நார்மல் கார்டுக்கு சார்ஜ் தான். ஆனால் என்னென்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் நம்ம ஊரில் நார்மலாக டாக்ஸி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு கோயில் பாலத்திலேருந்து கோயம்புத்தூர் டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரி ப்ரைஸ் தான் கோல்டன் கார்டில் சார்ஜ் ஆகும். இந்த கார்டனுக்கு கீழே தான் யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே கார்டன் பண்ணியிருக்கிறாங்க. பஸ்ஸுக்கும் அதே கார்டு தான். நம்ம மாடியில் இருக்கிறதுக்கு போவோம். வா, பஸ்ஸு செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை லண்டன் பஸ் மாதிரி இருக்கிற பஸ்ஸில் மேலே போகணுன்னு. அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சுங்க. நம்ம அந்த பஸ்ஸில் இருக்கோம், மேலே ஃப்ளோரில். பஸ் இதுதான். நம்மளுக்கு முன்னாடி ஒரு பஸ் நின்றுருக்கு. அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் யூனியன் பஸ் ஸ்டேஷன். அஜ்மன் பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம போவோம். பஸ்ஸு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா
குட்டி ஒன்று கீழே. இதுதான் மேலே போகிற வழி. இந்த பஸ்ஸு தாங்க. சார் ஐ டோன்ட் நோ சார். ஐ டோன்ட் நோ, யூ ஜஸ்ட் ஆஸ்க் டிரைவர். துபாய் போகணுமான்னு எங்கிட்ட கேட்குறாரு. நானே புதுசிங்க. எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் டு துபாய் E400 துபாய் யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பஸ் டைமிங்ஸ். டைம் டேபிள்: சண்டே, மண்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஜூக்கு வந்து இங்கேருந்து பஸ்ஸு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்ஸியில் தான் செக் பண்ணணும். டாக்ஸியில் போய் கேட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். How much? 35, something like this. 35. Yeah, something like that. In this Zoo area, taxis are available return to here. You can call me, you can book my taxi. How much? Same price, na? Yeah, maybe like this. அஜ்மன் பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜூக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் எதுவுமே இல்லைங்களாமா. சி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து டைமிங்க்கு தான் இருக்காமா. அதனால வந்து இங்கே லீகல் டாக்ஸி, அந்த டாக்ஸி எடுத்திருக்கோம். 35 திராம் அஜ்மன் டு ஜூக் போகிறக்கு. UAE PMGY ஜூன்னு சொல்லுவாங்க அந்த ஜூக் போகிறக்கு. ஒரு செகண்ட் நான் பார்த்துக்கிறேன். UAE PYGMY ஜூ, அந்த ஜூ. இங்கே பிளேசஸ் வந்து பீச் இருக்குது, அப்புறம் அந்த ஜூ இருக்குது, அப்புறம் ஃபோர்ட் இருக்குது. அது போக சிட்டி விட்டு அவுட்ரு போனோம்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. சரி, நம்ம ஜூவுக்கு இன்னொரு ½ அன் ஹவரில் போயிடுவோம். போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளை இறக்கிட்டு டாக்ஸி போயாச்சு. ஜூவுக்கு போவோம். இந்த ஜூ தாங்க, UAE PYMGY ஜூ. உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அஜ்மன் ஜூ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மேம், ஹவ் மச்? டாக்ஸி காஸ்ட்டை விட இந்த காஸ்ட்டு வந்து 20 திராம் வாங்குறாங்க. ரிவர் ஃபார் அவர் அனிமல் சேஃப்டின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உள்ள காய்கறி பழங்கள் இருக்கக்கூடாது, அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த கவுண்ட்ரு. ஓகே, பென்ஸுக்கார என்ன பண்ணி வச்சுருக்கான்னு நீங்களே பாருங்கள். இது அந்த பென்ஸ் கம்பெனிக்கார பார்த்தானா மெர்சிட் பென்ஸை கல்லை போட்டு வச்சு செடியை போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. வித்தியாசமாக பண்ணுறாங்க. போட்டை சேராக மாற்றிட்டாங்க. தொட்டி எதில் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். காரில் வச்சுருக்காங்க. காரை கூண்டா மாற்றிட்டாங்க, கோழி கூண்டா. கழுதை 2 கலரில் வச்சுருக்கிறாங்க. சிறுசாக இருக்குது, ஆனால் கொம்பு வந்து பெருசாக இருக்குது, வயசானதாட்டுருக்கு. மான் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு.
அஜ்மன் மான், கோழி எல்லாம் ஒன்றா இதை சாப்பிட்ருக்கு. இது வந்து குதிரை மாதிரி இருக்குது இந்த மான் பார்க்குறக்கு. வாத்து வெள்ளை, ப்ரௌன், பிளாக் இருக்குது. இல்லை எங்கேயும் வெளியே போகாத மாதிரி. தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. ரைடுக்கு ரெடியாக இருக்குது. ஸ்பைக் வச்சுருக்கு. புள்ளிங்க குரங்காட்டிருக்கு. கால் அடிபட்டுருக்க மாட்டிருக்கு. ஒரு காலே இல்லை. கை தட்டோம்னா வெளியே வந்து பார்க்குது. தட்டினோன்னா மொத்தமாக வெளியே வந்துருச்சு. டிஸ்கவரி சேனலெல்லாம் பார்த்துருப்போம். ஆடு வந்து போயிட்டுருக்கு, ஆட்டை காலில் தூக்கிட்டு போய் போடும். அந்த மாதிரி சைஸ் கழுகு பார்க்குறக்க பெருசாக இருக்குது. UAE PYGMY ஜூ நம்ம பார்த்தாச்சு. ஜூ வந்து நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத அனிமல்ஸ் எல்லாம் அங்கே உள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் நேமும் கூட என்னன்னு தெரில, ஆனால் நம்ம அதை பார்த்தோம். ஓகே, நம்ம எக்ஸிட் ஆகலாம். லெஃப்ட் போனால் பார்க்கிங். மெயின் ரோட்டுக்கு போயிட்டு டாக்ஸி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா டாக்ஸியை புக் பண்ணி போகலாம் அஜ்மன் பஸ் ஸ்டாப்க்கு. அஜ்மன் யுனைடெட் ஆஃப் எமிரேட்ஸில் அஜ்மனில் லாரி லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. வண்டி மெல்லமாக தான் போகுது, ஃபாஸ்ட்டாக ஒரு போல். Are you going bus station or from where? I will go to this side. Okay. Any bus stand I am take your this. Yeah. Thank you. தமிழ் பேசுறாப்ல. எங்க சொல்லுங்க ப்ரோ. 2 சாயா, 2 chai, 2 paratha. அப்பா வேற என்ன தெரியும் தமிழ்? அனதர் தமிழ்? Tamil? நோ இங்கிலீஷ் தமிழ். 2 சாயா, 2 Tinna. ஓ 2 chai, 2 paratha. பராட்டா. Aiwa. தமிழ் பேசுறாரு. 2 சாயா 2 பரோட்டாமா. இவரோட ஓனர் வந்து கேரளாவாமா. எனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாப்புல, தெரிலன்னு சொன்னேன். அப்புறம் மலையாளம் நோக்கம் அப்படின்னு கேட்டாப்புல. அப்புறம் என்ன தமிழ் பேசுறாப்புல. மியூசியம், அஜ்மன் மியூசியம் 20 மீட்டர் டாக்ஸி பிடிச்சாச்சு. அஜ்மன் நம்ம வந்தாச்சு. மியூசியம் வந்து ஆப்போசிட் சைடு தான். மியூசியம் போயிடுவோம். அஜ்மன் மியூசியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மியூசியம் இன்ஸ்ட்ரக்ஷன். பாலைவனமாக இருக்கு இந்த ஊர். வெப்பனோட எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்தில் இன்னைக்கு பூரா பில்டிங் ஆயிடுச்சு. தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஆர்ம்ஸ், பிஸ்டல்ஸ், ஸ்வாட்ஸ். பெல்ட்டில் வந்து இந்த கத்தி வைக்கிறது. கத்தி வந்து பித்தளையில் இருக்கு. வித்தியாசமாக இருக்கு. நீதிமன்றம் எப்படி இருக்குன்னு தத்ரூபமாக காமிச்சிருக்கிறாங்க.
மீன் பிடிக்கிறதெல்லாம் போகிற அதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கல தத்ரூபமாக இருக்குது. அப்படியே அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள். ஓகே, நம்ம துபாய் யூனியன் பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. பஸ்ஸில் டேப்பிங் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ₹15 எடுத்தாச்சு. பஸ்ஸு க்ளோஸ், பஸ்ஸு கிளம்பிடும். யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ரிகா வந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் தான். மணி 7:22 ஆச்சுங்க. இங்கேருந்து நம்ம வாக் பண்ணியே ரிகாக்கு போய்க்கலாம். அஜ்மன்லேருந்து துபாய் வந்தாச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம்.